Hi everyone, welcome to Asan Academy. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I think group 2A mains result வந்த பிறகு சில பேர் ஹாப்பியா இருப்பீங்க and சில பேர் வந்து கொஞ்சம் வருத்தமாவே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. ஓகே, ஓவராலா குரூப் 2A மெயின்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ ரிசல்ட் பத்தி. அண்ட் அதுக்கு முன்னாடி ஆசானோட பொது தமிழ் புக்கு வாங்கினவங்க எல்லாம் நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக் சொல்றீங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு 5-6 நாளா வந்துட்டு அதோட அவைலபிலிட்டி ஸ்டாக் இல்ல, ரொம்ப ஹை டிமாண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் ரொம்ப கிரேட் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் எங்களால் ரிப்ளை பண்ண முடியலனாலும் உங்களோட சப்போர்ட்டும் எங்களோட ஆதரவும் எங்ககிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. அண்ட் ஆசான் வந்து இதர ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தமிழ் புக்கு தமிழே வெல்லும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அதை விட ஒரு 10 மடங்கு வந்து ஆசானின் பொது தமிழ் புக்குக்கான சப்போர்ட் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே, இதை தாண்டி வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஆசான் அகாடமியில உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆசான் அகாடமி ஜஸ்ட் ஒரு 2 years ஓல்டு அகாடமி. அண்ட் நான் வந்து ஏற்கனவே குரூப் 2Aல ரேங்க் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அகாடமி ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரு டு ஹெல்ப் பீப்புள் அட் அ லோ காஸ்ட் அண்ட் ஒரு நல்ல அகாடமி எடுக்கணும், ஒரு லோ காஸ்டா இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு நல்ல சர்வீஸ் ஓரியன்டா அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரணும். கரெக்ட்டுங்களா? சோ இந்த வகையில பாத்தீங்கன்னா எங்க கூட படிச்சவங்க லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆசான் அகாடமியில ஒரு குரூப் 2A மெயின்ஸ் ஒரு மெயின்ஸ் பேட்சே நடத்துறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 75 டு ரொம்ப ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புள் தான். கரெக்ட்டுங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 45 to 50 plus students have actually got great ranks. அதே மாதிரி இந்த நான் 40 plus அப்படின்னு நான் சொல்ற போது நான் என்ன ரேங்க்ஸை பத்தி பேசுறேன்னா ஐம் டாக்கிங் சம்வேர் ஃப்ரம் 100 ranks to 300 ranksக்குள்ளே, 300-400 ranksக்குள்ளே. ஸோ ஒன்னா இப்போ நாங்க வந்து ஒவ்வொரு ரேங்க்ஸா நாங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்போம். அவங்களோட பிக்சர்ஸ் அண்ட் இது வந்து கான்வர்சேஷன் பத்தி படிக்க நீங்க வந்து கொஞ்சம் அதை பார்த்து உங்க மோட்டிவேட் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதால தட் இஸ் அ வெரி கிரேட் திங். அண்ட் மோர் ஓவர் இந்த குரூப் 2A மெயின்ஸ் வந்து நாங்க நிறைய பேர் மாதிரி ஒரு 25,000 30,000 40,000 ஃபீ இல்லாம ஜஸ்ட் அட் 9,500 அந்த குரூப் 2A மெயின்ஸ் நாங்க பண்ணி கிட்டத்தட்ட 40 people. ஸோ க்ளோஸ் டு எங்களுக்கு வந்து 30% கன்வர்ஷன் ரேட்னா தட்ஸ் அ கிரேட் திங் அண்ட் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இது ஐ திங்க் ஐ மேட் த ரைட் சாய்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் ஆசான் அகாடமி. வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஓகே, நம்ம இந்த குரூப் 2A மெயின்ஸ் பத்தி இந்த ரிசல்ட் பத்தி கொஞ்சம் விலாவரியா பேசுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன அப்சர்வேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிஇ கேண்டிடேட்ஸ். ஓகேவா? ஜிஇ கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேரு ஜிடி ஜெனரல் தமிழ் கேண்டிடேட்ஸ் விட ஜிஇ கேண்டிடேட்ஸ் தான் ஆக்சுவலா வந்து இந்த தடவை சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. இது வந்து இப்போ எல்லாருமே இது வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் இது வந்து பிரிலிமினரி ஸ்டேஜ்லயே நான் சொல்லிட்டேன். அந்த சிலபஸ் ஒன்னா இருக்கும்போது பிளஸ் அந்த பிரிலிமினரி ஸ்டேஜ்லயே நான் உங்களுக்கு வந்து கிளியரா சொல்லிட்டேன். இந்த தடவை அதே மாதிரி எங்க பேட்ச் நான் ஜெனரல் இங்கிலீஷ் பேட்ச்ல இருக்க ஜெனரல் தமிழ் பேட்ச்லயும் நான் ஓப்பனாவே நான் அப்பயே சொல்லிட்டேன், கைஸ் இந்த தடவை வர குரூப் 2A ரிசல்ட் வந்து கண்டிப்பா ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா ஸ்கோர் பண்ணுவாங்க. ஏன்னா சிலபஸ் வைஸ் வந்து ஓரளவுக்கு நார்மலா இருந்தது. அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா ஜெனரல் தமிழ்ல படிக்கிறதுக்கு அதிகமா இருந்தது. ஸோ அண்ட் பாத்தீங்கன்னா மெயின்ஸ் பேப்பர்லயும் கொஞ்சம் வேரியேஷன் இருந்தது, ப்ரிலிம்ஸ் பேப்பர்ல வேரியேஷன் இருந்தது, அதே மாதிரி மெயின்ஸ் பேப்பர்லயும் எக்ஸாக்டா அவங்களால மேட்ச் பண்ண முடியல. ஸோ அதால வந்து கண்டிப்பா இந்த டைம் வந்து ஒரு 10 பேர் வந்து எக்ஸாம் எழுந்தாங்கன்னா அதிக பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து ஜெனரல் இங்கிலீஷ்ல மட்டுமே வந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து இந்த ரேங்கிங்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ரேங்கிங். ஸோ இந்த பிஎஸ்டிஎம் ரேங்கிங் பத்தி நம்ம பேசுவோமே. இந்த பிஎஸ்டிஎம் ரேங்கிங் வந்து நிறைய பேர் சில பேர் வந்து இது வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பா இருக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் என்னோட இது எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறேன். நான் வந்து ரேங்க் 1, 2ல இருக்கும்போது நான் டிசிடிஓ எடுத்தேன். இல்ல டிசிடிஓ எடுக்கும்போது எங்க பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே நீங்க அவங்கள போய் கேட்டு பாருங்க, வித்தின் 30 ரேங்க்லயே எல்லா டிசிடிஓவும் காலி ஆயிடுச்சு. ஆனா பிஎஸ்டிஎம்ல படிச்ச ஒரு மாணவர் வந்து 300வது ரேங்க்ல வந்துட்டு அவரு வந்து டிசிடிஓவா ஒரு சர்வீஸை வாங்கினார். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சில பேர் என்ன சொல்றாங்க, இது வந்து டிஸ்கிரிமினேஷன் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு தமிழ் படிச்ச மாணவர் தமிழை நம்பி கல்வி பயின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அவர் வந்து தமிழை நம்பியே ஸ்கூலிங் எல்கேஜிலேருந்து அப் டு காலேஜ் வரைக்குமே படிச்சவர். அவர் வந்து சர்வீஸ் வாங்குறதுல இதுல என்னங்க தப்பு இருக்கு? அதே மாதிரி 100 வேகன்சில 20 வேகன்சி தானே கொடுக்குறாங்க. மற்ற எல்லா வேகன்சியும் ஓப்பன் காம்படிஷன்லயோ இல்ல வேற கோட்டாஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ அதால வந்து திஸ் இஸ் அ கிரேட் திங். ஓகே, இந்த இதுல வந்து ஆனா ரேங்கிங் போடல ஏற்கனவே. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த ஜெனரல் தமிழ் பேப்பர் வந்து கொஞ்சம் கடினமாகவே இருந்தது இல்ல. ஜெனரல் இங்கிலீஷும் ஆவரேஜா இருந்தது, டஃபா தான் இருந்தது. ஆனா அதோட
கண்டிப்பா ஒரு ஸ்டெப் ஹையரா இருந்தது. அண்ட் அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 மார்க்ஸ்க்கு மேலவே ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. கரெக்டா? ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ ஓவராலா பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ரேங்கிங்கே போடல அவங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி அந்த ஆனா எல்லாருக்குமே பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க மினிமம் 7 to 12 கொஸ்டின் ஒரு சராசரி மாணவரோட நீங்க கம்மியா போட்டிருந்தா கூட இந்த தடவை உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு மிக சிறந்த வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இதை தாண்டி நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். நிறைய பேர் இப்போ வந்துட்டு இப்போ சார் நான் வந்து 800வது ரேங்க் வந்திருக்கிறேன், இல்ல இப்போ நான் இந்த வீடியோ போட்ட உடனே நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ்ல இப்போ போட தான் போறீங்க, இந்த மார்க் வாங்கியிருக்கேன் எனக்கு கிடைக்குமா, அந்த மார்க் வாங்கியிருக்கேன் கிடைக்குமா. நான் யூஸ்வலா நாங்க வந்து ஒரு அகாடமி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல யாருக்குமே வந்து இந்த மார்க்குக்கு உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். பட் ஓவராலா வந்துட்டு எங்களால முடிஞ்ச கமெண்ட்ஸ் நாங்க ஷேர் பண்றோம். அண்ட் that is இந்த கட் ஆஃப்ன்றது வந்து நம்ம யூஸ்வலி டோன்ட் ப்ரெடிக்ட். ஓகேவா? ஸோ பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு நான் சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து 800வது ரேங்க் வாங்கியிருக்கேன், அவர் வந்து இப்போ ஷியோர் இப்போ இல்லை ஒரு 600வது ரேங்க் வாங்கியிருக்கேன், அவர் வந்து பார்டரில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட மார்க் வந்து பார்டர் மார்க். நான் என்ன மார்க்குன்னு சொல்லலை, அவரோட ஒரு மார்க் வந்து பார்டர் மார்க். இப்போ அவர் என்ன நினைப்பாரு, இந்த தடவை வந்து அவருக்கு கண்டிப்பாக சர்வீஸே கிடைக்காது, நிறைய இடத்துல வந்து சர்வீஸே கிடைக்காதுன்னு நினைப்பாங்க. பட் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த தடவை வந்து குரூப் 2 ஓட ரிசல்ட், அதுக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா குரூப் 2 ஓட ரிசல்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ குரூப் 2 ஓட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாத காரணத்தால கிட்டத்தட்ட 500 போஸ்ட் வந்து இப்போ இந்த 500 போஸ்ட்டுக்கான ரிசல்ட் இன்னும் வரல இல்லையா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து கிட்டத்தட்ட 1900+ போஸ்ட்டுக்கு தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஏன்னா போஸ்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ நான் எல்லாமே ரஃபாக தான் உங்களுக்கு சொல்றேன். ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு அது புரிதல் இருக்கு, எக்ஸாக்ட் நம்பர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே அது புரியும். பட் ஓவராலா 500 போஸ்ட் இருக்கு. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ ஒரு லெட்ஸ் சே ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3, ரேங்க் 4, ரேங்க் 5ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 500 போஸ்ட்ல இருக்கிறவங்க குரூப் 2ல இப்போ இன்னும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணல. இப்போ இவர் தான் ரேங்க் 1 மாணவர்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து குரூப் 2வும் எழுதிருக்க வாய்ப்பு இருக்கு, குரூப் 2ல இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரெண்டாவது மாணவர் வந்து மேபி இல்லாம இருக்கலாம், மூணாவது மாணவர் இதே மாதிரி இருக்கலாம். ஸோ ரெண்டு இதுலயும் இருக்கும்போது என்ன ஆகும்னா 1 and 3. ஓகே, இங்க வந்து 1 and 3 அவர் வந்து மேபி அங்க வந்து லெட்ஸ் சே 200வது ரேங்க்ல இருக்கலாம், குரூப் 2A 200வது ரேங்க்ல இருந்திருக்கலாம், 300வது ரேங்க்ல இருந்திருக்கலாம். அந்த ஸ்லாட் எல்லாமே வேக்கன்ட் ஆயிடணும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஏன்னா இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதுதான் ஆக்சுவலா காமன் சென்ஸ். ஏன்னா அவங்க என்னத்துக்கு குரூப் 2A எடுத்துட்டு திருப்பி அங்க இன்னொருத்தருக்கு வந்து இந்த சைட்ல கிடைச்சதுன்னா வேக்கன்ட் ஆகுதுக்கு இல்லை. ஸோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க என்ன ரேங்க் இருந்தாலும் மினிமம் ஒரு 50 இல்ல டு 75 ரேங்க்ஸ் நீங்க வந்து தள்ளி போவீங்கன்னா அது கூட முன்கூட்டி போவீங்க. தட் இஸ் உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கும். இவ்வளோ வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் குரூப் 2Aலயே. ஸோ நீங்க பார்டர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்புங்க உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ அதால வந்து ரொம்ப வரி பண்ணாதீங்க. இன்னொன்று வந்து நம்ம புரிஞ்சுக்கோங்க, இந்த எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, இந்த ரிசல்ட் வந்தாச்சு, இதை பத்தி இப்போ உட்காந்துட்டு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு பண்றதுல வந்து இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு, எனக்கு வந்து சார் எனக்கு வந்து 300வது ரேங்க், ஓகேவா, எனக்கு வந்து லெவல் 12 கிடைக்குமா கிடைக்காதா, சரியா, நான் வந்து நெக்ஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், லெவல் 12 கிடைக்குமா கிடைக்காதுன்னா கண்டிப்பாக 99% உங்களுக்கு கிடைச்சிடும். பட் நான் ஓவராலாக என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆராய்ச்சி உங்களுக்கு என்னத்துக்கு? ஏன்னா இப்போ நீங்கள் படிக்கிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா இதுதான் உங்களோட டைம் வேஸ்ட்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் 10 நாளைக்கு வந்து எல்லாரும் உட்காந்துட்டு எந்தெந்த சேனலில் என்னென்ன பேசுகிறாங்கன்றதே ரிசர்ச் பண்ணுவாங்க. ஒரு நாள் 2 நாள் எடுத்துக்கோங்க, இதுக்கப்புறம் உட்காந்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த 300வது ரேங்க் வந்ததே வந்து நீங்கள் தெரியும்ல எவ்வளோ சேலஞ்சில் எடுத்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வேண்டிய போஸ்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்க டாப்ல இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த வேண்டிய போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதால அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது ஒன்று. ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், உங்க கையில சர்வீஸ் கிடைக்கிற வரைக்குமே எதுவுமே வந்து நிரந்தரமான ஒரு விஷயமே இல்லை. ஸோ அதால ப்ளீஸ் மேக் ஷூர் தட் நீங்க வந்து படிங்க, கன்சிஸ்டண்டா படிங்க. இந்த உட்கார்ந்துட்டு இந்த கவுன்சிலிங் இதை பத்திலாம் இப்ப வரி பண்ணாதீங்க. கவுன்சிலிங்க்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரப்போது, நீங்க அந்த கவுன்சிலிங்க்கு ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி என்ன வேக்கன்ட் இருக்கோ அதை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, இன்னொரு ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் வந்து நோட் பண்ண விரும்புறேன். இப்போ என்னன்னா, சில பேர் ரொம்ப அப்செட்டா இருந்தாங்க, சார் நான் ஜஸ்ட் ஒரு 2-3 மார்க் வாங்கியிருந்தேன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 ரேங்க்ஸ் வந்து தள்ளி விட்டுருப்பாங்க. இதுதான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது வந்து எல்லாருக்கும் அது புரியணும். ஓகே, ஒரே ஒரு மார்க் கிட்டத்தட்ட ஒரு 200 ரேங்க் 300 ரேங்க் வந்து உங்களை வந்துட்டு பின்னாடி தள்ளிடும் ஒரு மார்க் மிஸ் பண்றதால. அப்போ இதுல இருந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னது?
ஓகே, மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னது, எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் நான் ஒரு விஷயம் நான் அதை பற்றி எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறதுல உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து யூஸ்வலாக உங்களுக்கு மார்க்கெட்டிங்காக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு குரூப் 4 எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, குரூப் 4 50 நாளில் உங்களுக்கு தட்டி தூக்கிடலாம் வாங்க, 50 நாளில் இதை மட்டும் படிங்க நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்கன்னு சொல்லுங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த வந்து என்னன்னு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 6வது to 12வது, ஓகேவா, இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸை நீங்கள் படிக்க போறீங்க. இல்லை 6வது 10வதுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்லாம் 6வது to 12வது வரைக்கும் படிக்க போறீங்க ஜென்ரல் தமிழில். இது கிட்டத்தட்ட 7 வருஷங்க. சரியா? 7 வருஷம் பாட புத்தகம். சரியா? தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் 6 to 10, அப்புறம் வெளியில் சில மெட்டீரியல்ஸ் படிக்கணும், அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் படிக்கணும். இந்த 7 வருஷம் இது மெட்டீரியல் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 50 நாளில் தட்டி தூக்கிடுவீங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காரியமா? அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த 50 நாளில் வந்து உங்களால் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் வெறும் இந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸை மட்டும் படித்தாலே நீங்கள் சர்வீஸ் வாங்கிடுவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஓகே, அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. யாருன்னா மிஸ்கைட் பண்ணாங்கன்னா அது மாதிரி இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா படித்து கிளியர் பண்ணி கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷம் டெய்லி 10 மணி நேரம் படித்தேங்க. அப்போது ஒருத்தங்க வந்து 10 மணி நேரம் படிக்கிறவங்களுக்கும் இன்னொருத்தங்க வந்து ஜஸ்ட் 2 மணி நேரம் 4 மணி நேரம் படிச்சுட்டு தட்டி தூக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதில் டிஃப்ரென்ஸ் இல்லை இல்லையா? அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா அவங்க கிளியரே பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி ஒரு 3 மணி நேரம் தான் 2 மணி நேரம் தான் படிக்கிறாங்க. வெறும் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் படிக்கிறாங்க. ஏன்னா எதுக்கு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் படிக்கிறாங்க? எளிமையாக இருக்கணுன்றதுக்காக இம்பார்ட்டன்ட் திங்ஸ் படிக்கிறாங்க. நான் எதுக்கு இந்த லெக்சரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, இந்த குரூப் 2A மெயின்ஸில் நிறைய பேர் அது மாதிரி பண்ணாங்க. என்னன்னா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் படிச்சுட்டு போகிறேன், நான் எப்படின்னா கிளியர் பண்ணுவேன். எதெல்லாம் ஈஸி அதெல்லாம் நான் கிளியர் பண்ணுவேன். எதெல்லாம் சிலபஸில் அந்த லைன் இருக்கோ அது எல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக நினைக்கிறாங்க. சிலபஸில் ஒவ்வொரு வார்த்தைகளும் அதை வச்சு மட்டுமே கொஸ்டின்ஸ் எடுக்கிறது இல்லைங்க. இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட டெஸ்ட் பேட்சில் என்ன பண்ணுவோம்னா 6th to 12th ஃபஸ்ட்டு நீங்கள் 6th to 10th வந்து பாட புத்தகமாக ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரீடிங் கொடுத்துருங்க, அதுக்காக நாங்கள் டெஸ்ட் வைப்போம். இப்போ நிறைய பேர் அது வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு இது ரொம்ப டஃப்பாக இருக்குது, இந்த மாதிரி டெஸ்ட் எனக்கு வேண்டாம், ஏன்னா வேறு இடத்துல நான் டெஸ்ட் வந்து எனக்கு வெறும் அந்த டாபிக் இந்த பேஜஸ் படிங்க, இந்த பேஜஸ் படிங்க, இந்த பேஜஸ் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி கிளியரே பண்ணுறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாட புத்தகத்தை ஃபுல்லாக 6th to 10th இல்லை 11th 12th வரைக்கும் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் டாபிக் வைஸ், அந்த டாபிக் வைஸ் தான் யூனிட் வைஸ், அந்த யூனிட் வைஸ்ல வந்துட்டு என்னென்ன லெசன் இருக்கோ அதை படிக்கணும். அப்பதான் வந்து என்னன்னா அந்த நம்ம சொல்றோம்ல இந்த 1 மார்க்கு 2 மார்க்கு அங்கதாங்க ஒரு டாப்பருக்கும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. யாரெல்லாம் குரூப் 2A மெயின்ஸ் படிக்கிறீங்களோ இனிமே இக்னோர் பண்ணாம, இனிமே வந்து ஒரு விஷயத்தை தள்ளி வைக்காம, இனிமே வந்து 2 மாசத்துல படிச்சிடலாம். இப்போ நீங்க வர குரூப் 4 எக்ஸாம் படிக்க போறீங்க இல்லையா, ஸோ 2 மாசத்துல நான் படிச்சு முடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வேணும். ஆனா நம்பிக்கையில இருக்கும்போது வெறும் இந்த இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு நான் எப்படின்னா கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 4 மணி நம்மளுக்கு வந்து 2 மாசம் கிடைக்குதா, 10 மணி நேரம் படிங்க. அந்த 10 மணி நேரத்தில் எவ்வளோ படிக்க முடியும் படிங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸை படிங்க. இம்பார்ட்டன்ட் இல்லாத திங்ஸும் எதெல்லாம் கவரேஜ் ஆகும், இங்க இருந்தெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, அது அனலைஸ் பண்ணுங்க. நிறைய வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து போடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோ இல்லை நல்ல ஒரு கொஸ்டின் பேங்கோ இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி அது மாதிரி நிறைய உங்களை பற்றி தயார்படுத்துங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? ஸோ இது வந்து ஒரு வியூ என்னோடது. இன்னொன்று வந்து இந்த குரூப் 2A மெயின்ஸில் ரொம்ப ஒரு அசைக்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்தது. என்னது? ரோல் ஆஃப் ரீசனிங், ஆர்ஆர்ன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ரீசனிங்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆனால் ஒரு இது வந்துருச்சு. ஸோ அதால் நீங்கள் வந்துட்டு யாரெல்லாம் வந்து நான் அந்த எக்ஸாம் 2A மெயின்ஸ் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லிட்டேன், கைஸ் ஒரு இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கும் நீங்கள் எப்படின்னா எழுதுருவீங்க. ஆனால் யாரெல்லாம் வந்து 35க்கு இல்லை 34க்கு மேலே போடலையோ உங்களுக்கெல்லாம் சர்வீஸே இல்லை, 90% சர்வீஸ் இல்லைன்னு நான் சொன்னேன். அதுதான் நடந்திருக்கு. எங்களோட சர்வீஸ் இப்போ எங்களோட ரேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 300 வரைக்குமே இருக்குது. எல்லாருமே கிட்டத்தட்ட நான் ஒரு 20 ரேங்க்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்க போகிறேன். 100, 120, 200 இந்த மாதிரி ரேங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண போகிறேன். அண்ட் இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்கன்னா நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அவங்கள மேக்ஸ் போட வச்சோம். நீங்களை வந்து ஆசான் அகாடமி ஸ்டூடெண்ட் யாருன்னா ஒருத்தங்க இருந்தாங்களா கேளுங்க, அவங்க கிட்டத்தட்ட சில பேர்லாம் எங்களுக்கு ஒரு கமெண்ட்டே பண்ணாங்க, சார் நான் வந்து இங்கே வரும்போது இவ்வளோ கிலோ இருந்தேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ ரெடியூஸ் ஆகிட்டேன் 3-4 மாசத்துல, என்னால் முடியவே இல்லை, அந்த அளவுக்கு படிக்க வச்சிங்க, ரொம்ப ஹாப்பி. ஓகே, சில பேர் வந்து கிளியரே பண்ணல, ஆனால் எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு, சார் ரொம்ப ஹாப்பி சார், நான் வேற எங்கே படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நான் உங்களை டெய்லி என்னை வந்து யாருன்னா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களா தெரியல, எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணீங்க, என்ன ஏன் இது படிக்கல, என்ன இது ஏன் போடல, ஸோ எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. வி வில் கண்டினியூ வித் யூ, வி வில் ட்ரை டு டூ இட். ஸோ நான் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ், எதுவுமே வந்து என்னது ஒரு கன்சிஸ்டன்டான ப்ராக்டிஸ் இருந்தால் தான். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரீசனிங் வந்து
40 கொஸ்டின் வருதுன்னா அந்த 40 கொஸ்டினை வந்து நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ண ஒழிய உங்களுக்கான அந்த ரிசல்ட் வரப்போறதே இல்லை. ஓகேவா? சரி, இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா, ஆப்வியஸ்லி இந்த ஜென்ரல் தமிழ் நான் ஃபர்ஸ்ட் இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த தடவை கம்மியான பேர் உள்ள 2A மெயின்ஸ் வர போறாங்க. அப்போ சரி சார், நான் என்ன பண்றது? இப்போ இதுல நிறைய யூடியூப் எல்லாம் ரேஸ் பண்ணியிருக்காங்க, ஜென்ரல் தமிழ்ல வந்துட்டு இது ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எஸ், நான் ஏற்கனவே இதை பாயிண்ட் பண்ணது தான். ப்ரிலிமினரி ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நிறைய பேருக்கு வரமாட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன். பட் இந்த டைம்ல வந்துட்டு நீங்க வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த டைம்ல வந்து நியூ சிலபஸ். ஓகே, இந்த டைம்ல வந்து நியூ சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி புரிஞ்சிடுச்சு, அவங்களுக்கு பார்த்துட்டாங்க. அதால என்ன பண்ணாங்க, பாடத்திட்டத்தை ஃபுல்லா மாத்தி அமைச்சிட்டாங்க. நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கத்து தர்றதுக்காக சொல்லலை, ஏன்னா எங்களுக்கு ஜென்ரல் தமிழ் மாணவர்களும் அதிகமாக இருக்காங்க. ஸோ ஜென்ரல் தமிழும் ஜென்ரல் இங்கிலீஷும் நான் பார்க்கும்போது ஜென்ரல் இங்கிலீஷோட சிலபஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வாஸ்ட். ஓகே, அதே மாதிரி ஜென்ரல் தமிழ் சிலபஸும் வாஸ்ட். ஆனால் ஒரே டிஃபரன்ஸ் இருக்கு. ஜென்ரல் தமிழுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து உங்களால் நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டி இருக்குங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, ஜென்ரல் இங்கிலீஷ்ல வந்துட்டு எஸ்எஸ்சி, இந்த யூபிஎஸ்சி, இந்த மாதிரி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோட மெட்டீரியல்ஸும் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய கண்டென்ட் இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க. ஸோ எங்கேருந்து கேட்க போகிறாங்கன்றது வந்து ஆக்சுவலாக ரொம்பவும் ப்ரெடிக்ட் பண்ணுறது இந்த தடவை ஜென்ரல் இங்கிலீஷில் ரொம்ப டஃப்பாக இருக்க போது. அந்த ஒக்காபுலரி செக்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்க போது. ஸோ அதால் ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் வரியே பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லெவல் பிளேயிங் பிளாட்ஃபார்ம் இந்த தடவை நான் சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் சொன்னது தான் நடந்தது. இந்த டைம் நான் சொல்கிறேன், இந்த தடவை மேபி டாப்பர் இந்த டைம் ஸ்டேட் டாப்பர் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் தான் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். பட் நெக்ஸ்ட் டைம் வர ஸ்டேட் டாப்பர் கண்டிப்பாக ஒரு ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்டா இருந்தால் நீங்க ஆச்சரியமே அடைய வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேர் எழுதுனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 6 பேர் ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிளியர் பண்ண போறாங்க. 4 பேர் தான் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ண போறாங்க. இது யாரும் எந்த ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டும் டிமோட்டிவேட் பண்றதுக்காக நான் இதை சொல்லலைங்க. பட் ஓவரால் நான் சொல்றேன், ஏன்னா நான் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் சப்ஜெக்டை நான் வந்து காலகாலமாக சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், வி ஆர் நோன் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ். சரியா? ஸோ இது பேஸ் பண்ணியே நான் உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்றேன், இந்த தடவை வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் வர போற குரூப் 2A மெயின்ஸ்ல வந்து கண்டிப்பா ஆவரேஜ் பாஸ் அவுட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். ஏன்னா சிலபஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஆன் பாரு, காம்படிஷன் வந்து லெவல் பிளேயிங்காக இருக்கும். ஸோ ஏன் வந்து ஜென்ரல் தமிழ் அதிகமாக ஜென்ரல் இங்கிலீஷ் கூட இருப்பாங்கன்னா, ஏன்னா அவங்களோட யூஸ்வலாக ரேஷியோ அதிகம். 1:10 வந்து அவங்க எழுதுவாங்க. 1 லட்சம் பேர் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் மாணவர்கள் எழுதுனாங்கன்னா 9 லட்சம் பேர் இல்லை 10 லட்சம் பேர் வந்து ஜென்ரல் தமிழ் மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சியை நம்பி ஒரு வேலைக்காக படிப்பாங்க. சரியா? ஸோ அதில் பேஸ் பண்ணி பார்த்தா கூட அவங்க தான் காம்படிஷன். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, இவ்வளோ லட்சம் பேர் தமிழில் எழுதுறாங்களே, ஆனால் அந்த டைம் வந்து குரூப் 2 மெயின்ஸில் அவங்க வரல. ஸோ இந்த டைமில் இனிமே வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ரொம்ப இதை பற்றி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை கான்ஃபிடென்ட்டாக படிங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் கான்ஃபிடென்ட்டாக படிங்க. உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து இழப்பு எதுவுமே இல்லை. காம்படிஷன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சரிசமமாக இருக்கணும். ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் மட்டும் எடுத்துட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே ஜென்ரல் தமிழா இருக்கட்டும், ஜென்ரல் இங்கிலீஷா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. இன்ஃபேக்ட் நாங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே குரூப் 4 கூட ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன். ஸோ அதுல வந்து இன்னும் தப்பு இல்லை. ஆனா எப்பவுமே வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரை மட்டும் இந்த மாதிரி ரொம்பவும் வந்து வேரியேஷன் இல்லாம வச்சிருங்க. அவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையான விஷயம். 2 பேருக்கும் ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் கொடுங்க. ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் கொடுத்தா வந்து ஒரு காம்படிஷன் ஒரு நல்லா இருக்கும். ஓகே, ஓவராலா பாத்தீங்கன்னா ஐ ஹோப் யாரெல்லாம் இன்னொன்று வந்து பார்டர்ல இருக்கீங்களோ, இப்போ 1000 ரேங்க் அந்த மாதிரி ரேங்க்ல இருக்கீங்களோ, டோன்ட் ஈவன் வரி. அப்போ நீங்க வந்து எவ்வளவு பக்கத்துல வந்திருக்கீங்க பாருங்க. அந்த 1 மார்க் 2 மார்க்கால தான் உங்க லைஃபே போயிடுச்சு. ஏன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இம்பார்ட்டன்ட் திங்ஸ் படிக்கிறேன், 8 மணி நேரம் மட்டும் படிக்கிறேன், 6 மணி நேரம் மட்டும் படிக்கிறேன், இல்லை யாருன்னா சொல்லியிருப்பாங்க இந்த மெட்டீரியல் மட்டும் படிங்க, நீங்கள் சர்வீஸ் வாங்கிடுங்க, இந்த மாதிரிலாம் விட்டுருங்க. எங்ககிட்ட படித்தவங்களாம் 12 மணி நேரம் படித்தாங்க. ஓகே, நியூ ஸ்டூடெண்ட்ஸு, இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த தடவை சர்வீஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னதை கேட்பாங்க. யூஸ்வலாக ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியுன்ற ஒரு இதில் வந்துட்டு நம்ம என்ன சொன்னாலும் சில விஷயத்த அதை தாண்டி அவங்க போவாங்க. ஸோ இனிமே நீங்கள் ஆரம்பிக்கிறது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஆரம்பிங்க. மேக் ஷூர் நீங்கள் ஒரு 8 to 10 மணி நேரம் படிங்க. அண்ட் டோன்ட் வரி அபவுட் த ரிசல்ட்ஸ். டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க. குரூப் 2A வந்து எப்படி வந்து டாப் மார்க் வாங்குறது, அதே மாதிரி யாருன்னா வந்து கம்மியான மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ வர நாட்களில் நான் நிறைய போட போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். எப்படி படிக்கிறது, நான் எப்படி படித்தேன், நான் எப்படி ஒரு ரேங்க் ஹோல்டராக ஆனேன், அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தட் என்னோட மனநிலை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என் லைஃப்பில் நான் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன். இப்போ நீங்கள் வந்து என்னோட பிரைட் சைடை மட்டும் தான் பார்க்குறீங்க. எல்லாருமே இப்போ இன்டர்வியூ எடுக்கிறவங்க இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ரேங்க் ஹோல்டராக நீங்கள் பார்க்கும்போது
இல்லை ஒரு அரசு அதிகாரியாக இருக்கும்போது அவங்கள பார்க்குறது வந்து அவங்களோட வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு முகம் தான், லைட் அடித்த முகம் தான், கரெக்டுங்களா? ஆனால் அவங்க இருட்டறைக்குள்ளேயும் உட்காந்துட்டு அவங்க இருக்கிற ஒரே லைட்ல உட்காந்துட்டு 10 by 10 ரூம்ல கிட்டத்தட்ட 12 மணி நேரம் டெய்லி படிச்சுட்டு எவ்வளோ அவமானங்கள்ல வந்து சந்திச்சுட்டு படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. அதுல ஒருத்தன் நானும் இருந்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து வரப்போற நாட்கள்ல உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் கைஸ். குரூப் 2A மாணவர்கள் யாரெல்லாம் வந்து ஒரு 800 ரேங்க் உள்ள 600 ரேங்க் உள்ள வாங்கினீங்களோ என்னோட வாழ்த்துக்கள். இல்லாதவங்களுக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், 500 வேக்கண்ட் போஸ்ட் உள்ள வந்துடும். ஸோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாம் ஜஸ்ட்ல உள்ள நுழைஞ்சிருவீங்க. ஆனா இனிமே வந்து ஜஸ்ட்ல படிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க, நல்லா படிங்க.